பவஸ்ரீ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரைக்கீரை கடையல். அதுக்கு தேவையான பொருள்: அரைக்கீரை ஆஞ்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு, 2 பட்டை வத்தல். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கணும் இல்லையா, அந்த அரைக்கீரையை சேர்த்துக்குவோம். இது மேலேயே வெங்காயம் தக்காளியும் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை தட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. பட்டை வத்தல் இருந்துச்சு இல்லையா, அதை 2 கிள்ளி போட்டுக்கோங்க. இதோட 2 சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வரட்டுங்க, வெயிட் பண்ணுவோம். விசில் வந்துருச்சுங்க, ஆஃப் பண்ணிடுவோம். ப்ரெஷர் அடங்கட்டும். ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லா வெந்திருக்குங்க. இப்போ பருப்பு மத்து இருக்குல்ல, அது இருக்கிறவங்க இதை கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் பருப்பு மத்து இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். இருங்க, நானும் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வந்துடுவேன். அவ்வளோதாங்க, மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். 2 சுற்றுனா போதுங்க, ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, டேஸ்ட் போயிடும். ரெடி ஆகிடுச்சு அரைக்கீரை கடைசல். இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப சத்து. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் பவஸ்ரீ குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.